பாய் வீட்டு ஸ்டைலில் தக்காளி சாதம் செய்யலாமா வாங்க. பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கரை வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கடலை எண்ணெய், இதில் வந்து அவங்க 3 எண்ணெய் சேர்ப்பாங்களாம். ஒரு நிமிஷம். ஸோ இதில் 3 எண்ணெய் சேர்ப்பாங்களாம். இப்போ அடுத்து தேங்காய் எண்ணெய். ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் ஜாயின் பண்ணிட்டாங்க, அடுத்து இப்போது தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா நெய். 3 எண்ணெய்ன்ட்டேன், 2 எண்ணெய் கொஞ்சோண்டு நெய். ஸோ இதுதான் ரகசியம் போல். அடுத்து நெய், நல்ல நெய், கலரே செமையாக இருக்கே. மில்கி மிஸ் நெய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுங்க அந்த பிராண்டே வாங்கிக்கோங்க. பிராண்டோட ப்ரொமோஷன் இல்லை, அதே டேஸ்ட் வரணும்ல. ஏன்னா நானும் இவங்க சொல்லி பண்ணியிருக்கேன், பட் ஒழுங்காக வரலை. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு 2 பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 3, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு. பிரிஞ்சி இலை போடணுமா? பிரிஞ்சி இலை இவங்கள்ட்ட இப்போ இல்லை, ஸ்டாக்கில் இல்லாததுனால நாங்கள் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் பிரிஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெயில் போட்டாச்சு. ஸோ என்ன ஸ்டைலாக கரண்டியை வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா என்னை விட அவங்க கொஞ்சம் சீனியரில் குக்கிங்கில். ஸோ அதனால் ஸ்டைலாக கரண்டியை தூக்கி மேலே வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், 1 வெங்காயம், 1 2 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அது தேங்காய் எண்ணெய்க்கு போட்டதுனால நல்லா நுரக்கட்டி வருது பாருங்கள் எண்ணெய். ஸோ திடீர்னு நுர வந்துச்சுன்னா ஐயோ நம்ம பாத்திரத்தை சரியாக வளர்க்கல போலன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. அது வந்து தேங்காய் எண்ணெய் போட்டதுனால எண்ணெய் அப்படி நுரைச்சி வருது. ஸோ வெங்காயம் வதங்கட்டும், வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஸோ அடுத்து வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தக்காளி போடலை. இதுதான் வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல கலர் கொடுக்குமா. ஸோ செஃப் அதை தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்க்குறாங்க. ஸோ இது இப்படி நல்லா வதங்கட்டும். ஸோ இதில் வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாதான், அந்த அளவுக்கு வதங்கணுமா. ஸோ லெட்ஸ் வெயிட், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ இவங்க எப்போதுமே இஞ்சியும் தனியாகவும் பூண்டை தனியாகவும் தான் அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இஞ்சி வந்து 1 ஸ்பூன், இவங்க வச்சுருக்கிறது டீஸ்பூன் கணக்கில் தாங்க இருக்குது. ஸோ இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க, அதாவது 2 டீஸ்பூன் அளவில். இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எண்ணெயிலே வதக்குறாங்க. ஸோ நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமான தக்காளி சாதம் தான். கலர் தெரியுதா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஒரு ரெட்டிஷாக, இந்த ஊறுகாலாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கலரில் வந்துருச்சு. ஏன்னா அவங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் வீடியோக்காக கிண்டுறீங்களா இல்லை எப்போதும் இப்படி தான்? நான் இல்லை எப்போதும் இப்படி தான் கிண்டணும் அப்படின்னாங்க. ஸோ நீங்களும் கையை விடாமல் அப்படியே பக்கத்தில் இருந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நல்லா வாசனையும் வருது. ஸோ இந்த டைமில் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ தக்காளியை ஊற்றியாச்சு. இப்போ திரும்பவும் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது எண்ணெய் பிரிஞ்சு வரணுமா? ஓகே, இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, நல்லா வதங்கியிருக்குங்க, தெரியுதா? இங்கே பாருங்கள், என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஊறுகாய் மாதிரி இப்போவே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றலாம் போல், அப்படி இருக்கு. எனக்கு ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இதையே ஸ்டோர் பண்ணிக்கலாம் போல். ஓகே, இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறாங்க. நல்லா நிறையா புதினா கொத்தமல்லி போடுவேன், ஆனால் இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது போல். ஏன்னா ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கல இவங்களோடது. ஸோ இப்போ நிறையா புதினா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்கிறது மித்து போல். கொஞ்சமாக போட்டாலும் டேஸ்ட்டாக வரும்.
இந்த கப்பில் தாங்க வந்து அரிசி எடுத்திருக்கோம். இந்த கப்பில் வந்து 2.5 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ வந்து இதில் 4.5 கப் தண்ணி, ஏன்னா 5 கப் தண்ணி, அதாவது 1க்கு 2ங்கிற கணக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி கொஞ்சம் லிக்விட் இருக்கிறதுனால அதை நாங்கள் 1/2 கப் தண்ணியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ 4.5 கப் தண்ணியை வந்து ஊற்றிடலாம். ஸோ 4.5 கப் தண்ணியை உள்ளே ஊற்றியாச்சு. ஒரு பாயில் வரட்டும், அரிசியை போட்டுடலாம். நாங்கள் வந்து அதில் 2.5 கப் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து இதுதாங்க லாஸ்ட்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போல். இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3த்தையும் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பூன் தான் ஹைலைட்டு. இந்த ஸ்பூனை பார்த்தீங்களா, பட்டையோட இதை தான் ஸ்பூனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ட்ரிக்குங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 1.5 குட்டி டீஸ்பூன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3த்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி அதை போட்டு ஒரு தடவை கிண்டிட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போது விசில் போட்டாச்சு. வீணாக போன ஒரு தோசைக்கல், அதுக்கு மேலே குக்கரை தூக்கி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வாங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸை பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ரைஸ் மேலே எலும்பி வந்தாலே ரைஸ் நல்லா வெந்துடுச்சு, உதிரி உதிரியாக இருக்குன்னு அர்த்தம். வாங்க நம்ம கிண்டி காமிக்கிறேன். சுவையான தக்காளி சாதம் ரெடி.